ஐயா இதான் எங்க வீடு. உங்க வீட்டு லைட்டா சுத்தி காட்டு. நம்ம 2 பேரும் இங்க போய் அப்படியே மொனக்கடை. என்ன ஏதாவது தப்பா கேட்டேன். இந்த பாலடைஞ்ச மண்டபத்துல எதை நீ வந்து ஹோம் டூர் போனோம்? அழகாதான் இருக்கு. உள்ள எல்லாம் அழகா என்ன வச்சு அழகா இருக்கு. வெளியில எல்லார் வீடும் இப்படிதான் இருக்கும். ஆனா உள்ள அப்படியா? பாருங்க அவ்வளவு அழகா இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கும்க்கா. அப்படியா? ஆமா நிறைய ஏங்க ரொம்ப நம்புறான போல. ஐயா இதான் எங்க வீடு. சரி இந்த கண் திருஷ்டி பொம்மை எதுக்கு வச்சிருக்கோம் தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது. யாராவது கண்ணு வச்சிய பிள்ளையார் வந்து பயமுறுத்துவாரு. வாங்க, இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன். வாங்க, இந்த பாத்தீங்களா என் வீட்டுக்காரரை வரைஞ்சிருக்காங்க என் பசங்க. ஆஹா சூப்பர். அதை இதுல ஒட்டி வச்சிருக்கோம். இதை வந்து நீங்க எந்த ஹோம் டூர்லயும் பார்க்க முடியாது. பாத்துக்கங்க. அப்புறம் இங்க வாங்க, இது எதுக்கா? இது இந்த மண்டை சட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஏதோ வெண்ணி வைக்கிற பானைச்சட்டி. ஆமா அக்கா வந்து எப்பவும் வெண்ணி குடிக்கிறோம், ஏன்னா குண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டுக்காரர் இதுல வெண்ணி போட்டு வைப்பார். பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, மல்லி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு இதுல வந்து நான் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு இலக்கிறதுக்கு? ஆமா சரி இங்க வாங்க. சூப்பர். மத்தபடி வேற எதையும் பார்க்க, நான் எதை காட்டுறனோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்களா வேற உள்ளத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்புன இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம். வாங்க, இது இப்ப ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம் வாங்க. ஏப்பா இதெல்லாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அப்பெல்லாம் எதையாவது வாங்கி வச்சு துருதுன்னு ஒரு வாடை வருது. வாரெல்லாம் வராதுப்பா, வருதுக்கா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. இங்க வா, இதெல்லாம் பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம். இதுல தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கோம். இதுல சில பொருட்கள் குழம்புலாம் இல்லையா? நேத்து குழம்பு, நேற்று குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். சூப்பர்க்கா. ஃப்ரிட்ஜ் எல்லாம் எப்படிக்கா? நீங்க தான் மெயின்டைன் பண்றதா இல்ல அண்ணனா? வீட்டுக்காரவிய தெரிஞ்ச விஷயம். வாங்க வாங்க அக்கா பாருங்க, நமக்காக இப்ப என்ன மாதிரி எப்பவுமே அடுப்பாங்கறையில அடுப்பை பத்த வச்சுச்சு கால் வலிச்சதுன்னா இப்படி உட்கார்ந்துக்கிடணும். இவ்வளவுதான் இடம். இந்த இடத்துக்குள்ள இந்த ஜன்னல்ல காத்து வாங்கிப்பேன். ஏதாவது பொருள் கருவுற மாதிரி வாடை வந்துச்சுன்னா எடுத்து இங்க இருந்தே இப்படி கிட்னி விட்டுக்கிடுவேன். இங்க இருந்து இப்படி டிவி பாத்துக்கிடுவேன். இப்போ நீங்க ஏன் பெரிய வீடு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன், கெட்ட கூடாதுன்னா இல்ல, பெரிய வீடு கட்டி இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி பார்க்க முடியுமா? எல்லாம் ஆடிடாள். இங்க இப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது அங்க அவ என்ன பண்றான்னு இப்படி எட்டி பாத்துக்கிடுவேன். ஏன் எல்லார் வீட்லயும் அப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா இருக்கிறது இவ்வளவு இடம். அதை ட்ரெட்மில்னு ஒண்ணு வைத்த அதை போடணும்னா கட்டளத்துக்கு நான் தெருவுல போடணும். எங்க போட சொல்லு. சரி கட்டலாது மிஞ்சிட்டுமேனு அதை மூடி வச்சுட்டேமா. சரி வெளியில போட்டு இனிமே ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளியில இடம் இருந்தது பொருட்கள் போட்டு அதுல ஒண்ணா மூச்சு வாங்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது எங்க வீட்டுக்காரர் பயப்படுறது. இங்க வாங்க. அதுல ஓடுனா உங்களுக்கு மூச்சு வாங்குறதுக்காக இங்க துணி காயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஓடிட்டாங்கன்னா பாருங்க பயங்கரமா அப்படியே சிம்ரன் மாதிரி ஆயிட்டு. அவருக்கு சிம்ரன் எல்லாம் வேண்டாம், தீபா போதும். ரொம்ப நாள் உயிரோட இருந்து அவரை வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். என்னமாமா? சரி கேரம் போர்டு எதுக்கு? கேரம் போர்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்து வந்த ஒரே சொத்து எனக்கு. அதனால நான் பாதுகாப்பா வச்சுக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு சொத்தை வந்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அது மட்டும்தான். அப்பப்ப இதுல பவுடர் கொட்டி எங்க வீட்டுக்காரரு, என் பிள்ளைகளு, காவியா, வினோதினி எல்லாரும் வந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க. சூப்பர்க்கா.